என்னதான் கடையில் எவ்வளோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் அம்மா செய்கிற பிரியாணி மாதிரி வருமா? அம்மா செஞ்சு தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நெய், இது கூட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு 2 பெரிய வெங்காயம் 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் 10-15 இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கூட 4 தக்காளி கை ஃபுல்லாக புதினா கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 கப் தயிர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்து மசாலா நல்லா குக் ஆகட்டும். மீன்வைல் 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்து உப்பு எண்ணெய் போட்டு 75% குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் மட்டனோட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிட்டு 2 கப் மட்டும்தான் நான் மட்டனோட சூப் எடுத்திருக்கேன். அதை நல்லா தம் போட்டோம்னா சூப்பரான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். அப்புறம் என்ன சுட சுட எடுத்து சர்வ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.